கவிஞர் வாலி மதன் கௌரி கிட்ட பேசுகிறார். கவிஞர் வாலி கார்டூனிஸ்ட் மதன் கிட்ட பேசுகிறாரு. என்னன்னு சொல்கிறாருன்னா, அவர் கேட்குறாரு, கார்டூனிஸ்ட் மதன் கேட்குறாரு, உங்களுக்கு முருகன் மேலே எப்போ பக்தி வந்துச்சு அப்படின்றாரு. என் சகோதரிக்கு உடம்பு சரியில்லாமல் போய் சீரியஸ் ஆயிடுச்சு, பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு வந்து வா அந்த டாக்டர்கிட்ட போவோம் என்னன்னு பார்ப்போம்னா ஒரு டாக்டர்கிட்ட போனோம். அவர் வந்து டிபிக்குன்னே படிச்சுட்டு வந்த டாக்டரான். அதோட சரின்ட்டு அவர் ஒரு ஊசியை போட்டார். என் சகோதரி நல்லாயிட்டா, 85 வயசில் தான் செத்து போனா, வெளிநாடெல்லாம் போய் சுற்றிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால எனக்கு முருகனை பிடிச்சிருச்சு. ஏன்னா அந்த டாக்டர் பேர் சுப்பிரமணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் ஒரு பாட்டு வேறு எழுதியிருக்கார். அந்த சூட்டோட சூடா சுப்பிரமணியன் முருகன். அந்த வினாடியிலேருந்து நான் முருக பக்தர். உடனே கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் கந்தனை முனைவர் பாட்டு எழுதி சவுந்தரராஜன் அடிச்சு. ஆனாலும் அவர் வந்து கிருஷ்ண பக்தர் தான் அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி தான் அவர் எழுத்துக்கள்லாம் இருக்கும். அவர் சில புத்தகங்கள் எழுதியிருக்காரு, எல்லாம் கிருஷ்ணர் சார்ந்த விஷயங்களாக தான் இருக்கும். ஒரு அம்மா, வயசான அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க, சமீபத்தில் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன், சுவாமி அப்படின்னு சொல்லி முருகனை மட்டும்தான் சொல்லுவாங்க, வேறு யாரையுமே சொல்ல மாட்டாங்கன்னாங்க. சுவாமி அப்படின்னா குரு அப்படின்னு அர்த்தம் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். முருகனை மட்டும் இல்லையா, இங்கே வந்து இவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இன்னொருத்தரையும் சுவாமின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாரு. ஒரு ஞானக்கடம். உலகத்தில் 2 பேரைத்தான் சுவாமி என்று அழைக்க முடியும். ஒன்று முருகன் குமாரசுவாமி, இன்னொன்று கிருஷ்ணன் கிருஷ்ணசுவாமி. அப்போ ராமசாமி. அதாவது பக்தியில் வந்து முடிவே கிடையாது. இவங்க சொல்கிறதா முடிவு, அவங்க சொல்கிறதா முடிவு இல்லை. அதையும் தாண்டி இன்னொருத்தர் வரும் ஒன்று சொல்லிட்டு இருப்பார். அதனால் எல்லாத்தையும் கவனித்து கொண்டே இருப்பது மட்டும்தான் நம்மளோட வேலை. தவிர இதுதான் முடிவு அதுதான் முடிவு அப்படின்னு முடிவு கட்டிட முடியாதுங்க. கஜினி படத்தில் சூர்யா வந்து அந்த டர்பீஸ் பழத்தை சாப்பிட்டு அவரோட வேலையாட்கள் வரும்போது இப்படி விரட்டே போன்னு சொல்லுவார்ல, அந்த சீன் மட்டும்தான். அதைத்தான் வந்து தர்பீஸ் பண்ணி வச்சுருக்காரு, அதைத்தான் பற்றி அவர் பேசியிருக்காரு நான் நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கி தான் என் கண்ணில் அம்பிடுது. அதே மாதிரி இன்னொரு சீனு சூர்யா பண்ணியிருக்காருன்ட்டு நிஜமாலுமே சூர்யாக்கே அது நல்லா இல்லைங்க. கஜினியில் அவர் பண்ண அந்த சீனுக்கும் ரெண்டாவது அதையே ரீக்ரியேட் பண்ணியிருக்காரம்மே, அவருக்கே ஒட்டலை. அப்புறம் என்ன சொல்கிறது.